சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் ப்ரொப்போஸ் பண்ணாரா, பயங்கர இதெல்லாம் இப்போ லைட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் இது கொடுப்பாங்களா, 12 மணி ஆகுமா, பர்த்டே ஆச்சுன்னா வரை எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கே என் பாய் ஃப்ரெண்ட் வராங்க கேர்ள் ஃப்ரெண்ட். காதல் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே கமலஹாசன் பாடிட்டார், இது வந்து ஹார்மோனோடைய வேலை தான். இதை வந்து நம்ம சொல்லிட்டா அவங்களுக்கு கோவம் வரும், என்னங்க இவ்வளோ அருமையான எமோஷனை வந்து நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட்ஸ் அ ட்ரூத் ஆக்சுவலி. படத்தில் ஏதோ காட்டுவாங்க, பட்டாம்பூச்செல்லாம் பறக்கணும், உனக்கு இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகணும், அப்புறம் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதாம்மா நீ காதல் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நாங்கள் என்ன சொல்லுவோம் உளவியல் ரீதியாக, அந்த மாதிரி யாருக்கிட்டாலும் வந்ததுன்னா அவங்களை காதலிக்காதீங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அது உடம்பெல்லாம் அப்படியே பூ பூக்கும். நிறைய விட்டு கொடுத்துருப்பாங்க, நிறைய சாரி சொல்லியிருப்பாங்க, ஃபர்கிவ் பண்ணியிருப்பாங்க. இப்படிலாம் வச்சு தான் அவங்களுடைய பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணி இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்ல முடியும். லவ் இஸ் நாட் அபவுட் மற்றவங்களை வந்து நான் பொசஸ் பண்ணிக்கணுன்ற விஷயம் கிடையாது, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம். திருமணமான ஒரு 22 வயசு பொண்ணுங்களாம் கூட என்கிட்ட கேட்குறது என்னென்னா, நான் என்னென்னலாம் படத்தில் பார்த்தோன்னா அதெல்லாம் ஒன்று கூட என் லைஃப்பில் நடக்க மாட்டேங்குதுங்க, என் ஹஸ்பண்ட் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாருங்க, ஒரு பூ கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவரெல்லாம் என்னங்க இவர் அப்படின்னு. அது லைஃப்னா இப்படி தான் இருக்கும், இதான் ரியாலிட்டி. விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மைண்ட் வாய்ஸ். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம கூட மனநல ஆலோசகர் டாக்டர் சித்ரா அரவிந்த் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இது வந்து ஃபெப்ரவரி வேலண்டைன் மந்த், அதனால் உலகமே காதலர் தினத்தை வந்து கொண்டாடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சந்தேகம் வந்து எப்போவுமே இருக்குது, எது காதல், எதெல்லாம் நடந்தால் நம்ம லவ்வில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். காதல் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து அந்த ஒரு 14-15 இயர்ஸில் வரும்போது ரொம்ப ஸ்வீட்டாக அது ஃபீல் ஆகும். லைக் இது வந்து ரொம்ப அருமையான ஒரு இமோஷனாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வயதினரை கேட்டால் அது வேறு விதமாக இருக்கும். ஒரு 21 வயசு அவங்கக்கிட்ட கேட்டாலும் அது ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு வயசில் வந்து அது அப்புறம் வேறு மாதிரி போயிடும். ஸோ அந்த காதல்ன்றது வந்து உரியவர்கள்கிட்ட வாங்குறது நல்லது. ஏன்னா இப்போ காதலுக்கு வந்து ஒரு இது எல்லையே இல்லைன்ற போது ஒரு திருமணமானவர்கள்கிட்ட வந்து ஒரு காதல் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வர்றது ஓகே. பட் அதுக்கு மேலே போச்சுன்னா அது ஒரு இன்னொரு பிரச்சனை அடையும். ஆமாங்க, என்னோட காதல் உணர்வு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது அந்த இடத்துல. ஸோ காதல்ங்கிறது இப்போ நம்ம எப்படி ஒரு கோவம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடாதா, வரதான் செய்யும், அது ஒரு இமோஷன், அவ்வளோதான். அதே மாதிரி கோபம் இருக்கும், அப்புறம் பதற்றம் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த காதலும் கூட. அதை வந்து ஏன் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, இப்போ வேலண்டைன்ஸ் டே அளவுக்கு இருக்குது. எந்த படத்தை பார்த்தாலும் ஏதாவது ஒரு படத்தை சொல்லுங்கள் அதில் காதல்ன்ற ஆஸ்பெக்டே இல்லைன்னா ரொம்ப கம்மி. வேணால் ஹாலிவுட்டில் வேணால் பார்க்கலாம், அட்வென்ச்சரஸ் படம் அது இதுன்னு. நம்ம தமிழ் படத்தில் காதல் இல்லைன்னா வந்து இந்த அடிதடி இது ரெண்டும் இல்லாத ஏதாவது ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வர முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இட்ஸ் க்ளோஸ் டு த ஹார்ட் ஆஃப் பீப்புள். அது ரொம்ப பிடிக்கும், அவங்களால ரிலேட்டபிளாக இருக்குங்கிறதுனால அந்த விஷயம். ஆனால் இதோடைய உண்மையான விஷயத்தை நான் சொன்னேன்னா எல்லாருக்கும் சப்புன்னு போயிடும் ஆக்சுவலாக. ஏன்னா காதல் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே கமலஹாசன் பாடிட்டார், இது வந்து ஹார்மோனோடைய வேலை தான். இதை வந்து நம்ம சொல்லிட்டா அவங்களுக்கு கோவம் வரும், என்னங்க இவ்வளோ அருமையான எமோஷனை வந்து நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட்ஸ் அ ட்ரூத் ஆக்சுவலி. இது ஹார்மோனோட வேலை. ஏன்னா உங்களுக்கு ஒரு 5 வயசு குழந்தைக்கு காதல் வந்துச்சா அப்படின்னா அது ஒரு அன்பா, ஒரு தூய்மையான ஒரு அன்பாக தான் நம்ம அதை பார்க்குறோம். ஒரு தாய்கிட்ட இருக்கிற ஒரு காதலாக பார்க்குறோம், அதை பாசம்னு நம்ம சொல்லலாம். இதே 12-13 வயசில் நம்ம வரும்போது வந்து இதை ஒரு காதல் அப்படின்னு ஒரு பேச்சை சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த டைமில் தான், அது வரைக்கும் நம்ம பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பாங்க, ஜாலியாக வெளியில் போகிறது விளையாடுறதுன்னு எந்த ஒரு கள்ளத்தனமும் இருக்காது அந்த மனசில். அப்போது அந்த 12-13 வயசு வரும்போது தான் ஒரு ஆப்போசிட் செக்ஸ் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும், நம்ம நல்லா மேக்கப் பண்ணிக்கணும், அவங்க பார்வையில் நான் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எண்ணங்கள்லாம் இப்போ மீசை முளைச்சோடனே வந்துடுது, பெண்களுக்கு பருக்கள் வந்தோடனே வந்துடுதுன்னா இது இஸ் நத்திங் பட் அ சிம்டம் ஆஃப் ஹார்மோன்ஸ், அவ்வளோதான். ஹார்மோன் வந்து செகண்டரி செக்ஷுவல் பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்லாம் டெவலப் பண்ணும். அப்போ தான் இந்த பருக்கள் வரப்போகுது, இந்த மீசை முளைக்க போகுது, இதெல்லாம் அவங்களுடைய உடல் பாகங்கள் மாறப்போகுது. ஸோ இது வந்து விஞ்ஞானபூர்வமாக பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ்னால வருது. இந்த சேஞ்சஸ் வருது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆக்சுவலாக ப்ரொக்ரியேஷனுக்கு தான் நம்ம நோக்கி போகிறோம். இந்த விஷயம் நம்மளை வந்து ஒரு பாடியை ப்ரிப்பேர் பண்ணுது, நாளைக்கு வந்து ஒரு ரீப்ரொடக்ஷன், நம்மளுடைய உலகம் வந்து இதோட அழிஞ்சிட முடியாது, உங்களோட என்னுடைய நிறைய பேர் இன்னும் வந்து தழைச்சி வரணுங்கிறதுக்கான இந்த ஒரு ஹார்மோன், எல்லா ஹார்மோனுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ கண்ணு வந்து பார்க்குறதுக்கு இருக்குன்ற மாதிரி அந்த ஒரு ஹார்மோனோடைய ஃபங்க்ஷன் வந்து ஃபார் ரீப்ரொடக்ஷன். அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளை இதை பற்றின விஷயங்கள் வந்து வெளியில் சொன்னாங்கன்னா எல்லாரும் என்னங்க எப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அக்செப்டபிள் கிடையாது. நம்ம சமுதாயம் அது என்றைக்குமே அக்செப்ட் பண்ணிக்காது இந்த மாதிரி ஒரு விஷயத்துன்றதுனால. ஒரு காதல் அப்படின்னு நம்ம சொன்னால்
இது எங்களோட காலம் ஒரு இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொன்னீங்கன்னா அப்போவுமே அதை கொச்சைன்னு சொல்லுவாங்க. காதலை வந்து இப்போ தான் வந்து நம்ம ஒரு ரேஞ்சில் பிளட்டானிக்காக வச்சுருக்கிறோம். இது ஒரு 30 வருஷம் முன்னாடி காதல் இருக்கிறனால அதை அசிங்கமாக பேசுவாங்க. அப்படியா உனக்கு அதுக்குள்ளே இதுவா அப்படின்ற மாதிரி பேசுகிற ஒரு காலம் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ வேணால் இது வந்து படத்துலலாம் ரொம்ப அது தெய்வீகமாக படுத்தப்பட்டு ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி ரொம்ப அழகழகாக காட்டுறதுனால எல்லாரும் காதலா ஓகே. இது எனக்கு இவங்க மேலே காமம்னா என்னங்க நீங்கள் இப்படி அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ அதுதான் உண்மை. அதை மறைக்கிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான இமோஷனாக சோஷியலி அக்செப்டபிள் வேயாக காட்டுறது தான் இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இதை வந்து நிறையா இளைஞர்கள் வந்து இந்த கரெக்டாக 13 வயசுலேருந்து அவங்க திருமண வயசு இப்போலாம் வந்து 30-32 கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ அது வரைக்கும் இந்த ஹார்மோன்ஸை நீங்கள் எப்படி பண்ணணும் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. எப்படி இதை வந்து நம்ம சரியான வகையில் பண்ணதுனால ஒரு காதல் அப்படிங்கிறது ஒரு காதல் இல்லை மறு காதல் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பிரேக்கப்பு இந்த வலிகள் அதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் நான் சொன்னேன்னா வந்து இது வந்து ஆக்சுவலாக நிறைய சொசைட்டலாக கற்றுக்கிட்ட பாடங்கள் இது. இப்படிலாம் லவ் நீங்கள் கேட்டீங்க எதெல்லாம் ஃபீல் பண்ணால் லவ்னு ஒரு படத்தில் ஏதோ காட்டுவாங்க, பட்டாம்பூச்சிலாம் பறக்கணும், உனக்கு இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகணும், அப்புறம் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதாம்மா நீ காதல் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நாங்கள் என்ன சொல்லுவோம் உளவியல் ரீதியாக அந்த மாதிரி யாருக்கிட்டாலும் வந்ததுன்னா அவங்கள காதலிக்காதீங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அது வந்து அட்ராக்ஷன். அது வந்து அட்ராக்ஷன் விச் இஸ் கோயிங் டு டேக் யூ ஃபார் ரீப்ரொடக்ஷன். அந்த மாதிரி அட்ராக்ஷன் இட்ஸ் சயின்டிஃபிக். அதாவது ஒரு செக்ஷுவல் டென்ஷன் ஆர் அட்டென்ஷன் அது ஒரு அட்ராக்ஷன். அது ஆக்சுவலாக அப்படி வர ஒரு காதல் வந்து ஒரு சரியான மேட்டை வந்து அவங்க தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. உங்களை லைஃப் லாங் வாழக்கூடிய ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அந்த எவல்யூஷனரி பர்பஸில் இது ஒரு காரணம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டைம்லியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த நேரம் அப்படி உங்களுக்கு பயங்கர இதுவாக இருக்கும். அது அடுத்தடுத்த பேஸ்க்கு நம்மளை கொண்டுட்டு போகும். அவ்வளோதான். அது வந்து அந்த ஈர்ப்பு ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களால அது நோவே சொல்ல முடியாது. ஸோ அதைத்தான் நம்ம மக்கள் வந்து இதுதான் நம்மளுக்கு காதல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. பார்க்காத காதல், கேட்காத காதல், காதல் கோட்டை காதல் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இது நிறைய நம்ம படத்தில் பார்த்துட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பாலிவுட் மூவிஸில் பார்க்குற நார்த் இந்தியன்ஸாக இருக்கட்டும், நம்ம சவுத் இந்தியன்ஸ் கோலிவுட்லேயே இருக்கட்டும், அவங்களுக்கு காதல்னா என்னன்னே தெரியாது. படத்தில் பார்த்து வரதான் காதல் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பேர் நமக்கு வந்து அர்த்தம் வந்து சேர்க்கப்பட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். காதல் அப்படிங்கிறது ஒரு பியூரஸ்ட் வேர்ஷன்னா அது ஒரு இமோஷன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதை தான் இப்போ எது கோவம் வர்ற மாதிரி அது ஒரு இமோஷன், தட்ஸ் இட். பட் இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல வரும், அதுக்கப்புறம் அதை நர்ச்சர் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதை வந்து நீங்கள் இப்போ ஒரு திருமணமான கப்புள்ஸ் வந்து 40 வருஷம் ஒரு காதல் வாழ்க்கையில் இருக்காங்கன்னா அவங்க வந்து எடுத்தோடனே பார்த்தோன்னே காதல் பண்ணிவிட்டு அப்படியே போகலை. அதுக்காக எத்தனையோ சாக்ரிஃபைஸ் இருக்குது, அர்ப்பணிப்பு இருக்குது, நிறைய விட்டு கொடுத்துருப்பாங்க, நிறைய சாரி சொல்லியிருப்பாங்க, ஃபர்கிவ் பண்ணியிருப்பாங்க. இப்படிலாம் வச்சு தான் அவங்களுடைய பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணி இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுதான் உண்மையான பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்ல முடியும். லவ் இஸ் நாட் அபவுட் மற்றவங்களை வந்து நான் பொசஸ் பண்ணிக்கணுன்ற விஷயம் கிடையாது, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம். அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், லவ் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேல ப்ரப்போஸ் பண்ணுறவங்களுக்கும் இப்போ அந்த பசங்களாம் கிரிஞ்சாக இப்படிலாம் பண்ணுறதில்ல, எல்லா நேரமும் ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹூவர் இட் இஸ், நீங்கள் உங்களை காதலிக்கிறீங்களா அப்படிங்கிற பேச்சை வந்து எப்போவுமே நான் சொல்லுவேன். நான் யார்கிட்ட பேசினாலும், ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட காதல் இல்லைங்க, ஸோ நான் உங்ககிட்ட இருந்து காதல் வாங்கிக்கிறேன், அவங்க காதலிக்கிறது மூலமாக நான் காதலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் காதல் உங்ககிட்ட இருந்தால் தான் அதை கொடுக்கவே முடியும் நான் சொல்லுவேன். நீங்கள் அவங்களே காதலிக்கல, நான் அதை எம்டி வெசலை ஃபில் பண்ணிக்கிறதுக்காக இன்னொருத்தவங்க வேணால் எனக்கு இன்னும் வேணும் தான் தோணும் இல்லையா. நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ? ஒன்றுமே அங்கே இருக்காது. அங்கே உங்ககிட்ட காதல் இல்லைன்னா நீ எப்படி இந்த கொடுப்ப? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நேசிச்சு அதுலேருந்து ததும்புற ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது அவங்க நல்லா ஒரு பூ வந்து அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறது வந்து லைக். நம்ம 5 பேரை லைக் பண்ணலாம், ஒரு அட்ராக்டிவாக ஒரு 4 மென்றது சூப்பராக இருக்காங்களே நான் லைக் பண்ணலாம். ஆனால் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து வேறு. லவ் பண்ணால் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்கள நம்ம வாழ வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க சந்தோஷப்படுறதை வந்து நம்ம பார்க்கணும். இன்றைக்கி லவ் அப்படிங்கிற பேர் எத்தனை பேர் கொலை பண்ணுறாங்க, அது பேர் லவ். அது பேர் அது வந்து கருணையே இருக்கிற ஒரு மனசில் எப்படி அந்த மாதிரி காதல் இருக்கிற மனசில் அப்படி ஒரு வன்மம் வரும் அப்படின்னா அது பேர் காதலே இல்லைன்னு சொல்லுவேன். இப்போ கூட இன்னொருத்தங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காதல் கூட கள்ள காதல்னே பேர் வைக்கக்கூடாது, அது பேர் காதலே கிடையாது. ஃபஸ்ட்டு காதலுங்கிறது ஒரு புனிதமான ஒரு விஷயம், அதை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ காதல் இன்னைக்கு 13 வயசில் நிறைய பேருக்கு வந்தாச்சு. இப்போ நான் பார்க்கலலாம் போனால் ஜோடியாக தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க பசங்க. ஸோ பாவம், ஆனால் அவங்களுக்கு என்னன்னே தெரியல. இவங்க வந்து இந்த மாதிரி இப்போ படம் பேர் சொல்லாமல் தெரியல 3 மூவி இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு நம்மளும் பின்னாடி 4 பேர் வராங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, அந்த காலத்தில் நம்ம காதலை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அதே மாதிரி இப்போ ஈவன் திருமணமான ஒரு 22 வயசு பொண்ணுங்களாம் கூட என்கிட்ட கேட்குறது என்னென்னா, நான் என்னென்னலாம் படத்தில் பார்த்தோன்னா அதெல்லாம் ஒன்று கூட என் லைஃப்பில் நடக்க மாட்டேங்குதுங்க, என் ஹஸ்பண்ட் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாருங்க, ஒரு பூ கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவரெல்லாம் என்னங்க இவர் அப்படின்னு. நம்ம லைஃப்னால் இப்படி தான் இருக்கும், இதான் ரியாலிட்டி. எல்லாரும் படத்தில் வந்து நமக்கு ரோசி பிக்சர் காமிச்சிடுறாங்க. அது வேற ஒரு சிவகார்த்திகர் ஒரு படத்தில் ப்ரொப்போஸ் பண்ணுவாரா, பயங்கர இதெல்லாம் இப்போ லைட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் இது கொடுப்பாங்களா, 12 மணி ஆகுமா, பர்த்டே ஆச்சுன்னா வர எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கே என் பாய் ஃப்ரெண்ட் வராங்க, கேர்ள் ஃப்ரெண்ட், இப்படிலாம் அவங்க எதிர்பார்ப்பு ஏற்றி விட்டு போயிடுறாங்க. இந்த
ரொமான்டிசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரொமான்டிசேஷன் அது சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது, ரொமான்டிசைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செக்ஸ் உணர்வுகள் அவ்வளோவா இருக்காது அவங்களுக்கு. அதை வந்து தப்புன்னு நினச்சி அவங்க சப்ரெஸ் பண்ணும்போது இந்த ரொமான்டிசைஸ் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து கவிதைகளில் சொல்கிறதாகவும் அப்படியே ஒரு உருகிறதாகவும் இப்படி அவங்க அதிகமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அது ப்ராப்ளம் வரும். அது ரியலாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய வந்து ஆண்கள் கிட்டே இதை பெண்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருது. நீ அன்பாக பேசணும், நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்காலும் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா அதே சொல்லு, அது ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அந்த டைமில். என்ன போட்டிருந்தா அதுலேயும் டெஸ்ட்டில் ஃபெயில்னா அவ்வளோதான், நீ பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே பசங்க பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, இதுதான் என் வேலையான்னு பார்ப்பாங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படுத்தி வச்சுட்டாங்க நம்ம தமிழ் மூவிஸில். இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை ஏற்றி வைக்கும் போது அதெல்லாம் தான் காதல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காதலே கிடையாது. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜஸ்ட் அட்ராக்ஷன். அந்த வயசுக்குரிய யாரை நம்மளை ஒரு மைண்டில் வச்சுருப்போம், இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தாங்க நேராக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சட்டுன்னு ஒரு அட்ராக்ஷன் வரும். அதை தான் அவங்க வந்து காதல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அட்ராக்ஷன்றது வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டு தான். அதை நீங்கள் பர்சியூ பண்ணிங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, நான் இவரையா பார்த்தேங்க, 4 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நான் இவரையா நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு எனக்கே தெரியல, ஆளை மாற்றிட்டாங்களா ரைட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டோட்டலி வேறு பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். அப்படி இருக்கிறாங்க. அப்படி நீ லவ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ தூரம் பழகிருக்கீங்கன்னா 5 வருஷம் நான் காதலில் தெரியல, அடுத்த நாளே அவர் வந்து சீட் பண்ணிட்டாரு, அது தெரிய வருது. எவ்வளோ இது கொடுமையான விஷயம். அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க 5 வருஷம், என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்குள்ள என்ன ஃப்யூச்சரை பற்றி பேசினாங்க. ஸோ இன்றைக்கி இளைஞர்கள் வந்து பிரேக்கப்புன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு 3 வருஷம் 5 வருஷம்லாம் அவங்க வாழ்க்கையை விட்டுருக்காங்க. அப்புறமா பொண்ணு எங்கே போகிறாலோ அதை படிக்கிறேன்னு அந்த காலேஜில் போய் சேர வேண்டியது, ஏன் சேர்ந்தனே தெரியாது. எத்தனை பேர் நான் என் கவுன்சிலிங்கில் பார்த்துருக்கேன், நீ இந்த இன்ஜினியரிங் ஏன் எடுத்திங்கன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட் சேர்ந்தா நான் எடுத்துட்டேன் அதனால தான் அப்படின்னுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இளைஞர்கள் வந்து இப்படி அந்த பொண்ணுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி போயிடுவான், ஆனால் அவன் எடுத்த கரியர் அவனோடய தான் அது தங்கிரும். அவன் அந்த படிப்பை ஏன் பிடிக்காமே அவன் படிச்சுட்டு இருப்பான் அதை கடைசி வரைக்கும். ஸோ கன்ஃபார்மேட்டிக்காக போகிறது, அந்த காதலுக்காக நான் இவ்வளோ தூரம் இறங்கிட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து நீங்கள் கோல் ஒரு 1000 மைல் ஜேர்னி நீங்கள் போயிட்டுருக்கீங்க இளைஞர்கள்னா, நடுவில் வரக்கூடிய ஒரு தடைகளாக தான் நம்ம இதை பார்க்கணும். இதை வந்து நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு அனுபவங்கள் தான். பட் அதை எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக போகாமல் அதிலே நம்ம லைச்சு உட்காந்துட்டோன்னா அது ஒரு பெரிய தடங்களாயிரும். அதனால எத்தனை பேர் இன்னைக்கு தேவதாஸ் மாதிரி, அதுவும் வந்து பசங்க வந்து இப்போது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு கூட ஃபீலிங்கே வரலையே, ஃபீலிங் வரணுமோ, இதுக்கு மேலே வரணும். ஏன்னா மூவிஸில் தான் சொல்லுவாங்க இன்னும் நிறைய சமுதாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதுக்காகவே நம்ம உண்மையாக அழுறோமா இல்லை சமுதாயத்துக்கு நம்ம அழுறோமா தெரியாது. அதே மாதிரி காதலில் கூட எனக்கு அவுட்டு போயிட்டு எனக்கு ஃபீலிங்கே வரல, நான் இப்போ என்ன பண்ணணும் ஃபீலிங், அப்போ ஃபீலிங் அதுக்காகவே நீ பண்ணணும், நீ போய் தண்ணி அடி, அப்போ ஃபீலிங் வருதா இல்லையானே அவங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. ஆக்சுவலாக உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலத்தில் மூவ் ஆன் ஆகிடலாம். 6 மாதம் எடுக்கும். ஏன்னா ரொம்ப ஒருத்தவங்க பிடிச்சவங்க உங்களுக்கு டோப்பமைன் செரட்டின் எல்லாமே சுரக்கும். அவங்க கூட இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மெமரிஸ் இருக்கும். அதோட இருக்கிறதுனால உனக்கு நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல. அது கிட்டத்தட்ட ஒரு கிரேவிங் ஃபார் ஆல்கோஹால் மாதிரி தான். பின்னாடி அந்த ஒரு நினைவுகள் இருக்கும். அங்கே போனீங்கன்னா அந்த ஞாபகங்கள் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். அதை ரொம்ப கிரிஞ்சாக சீஸியாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே, ஒரு காலத்தில் நம்ம சந்தோஷமாக இருந்தோம், இது வருது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது மூவ் ஆன் ஆகிடணும். இதை வந்து நம்ம மீனிங் அட்டாச்ட் வித் மூவிஸோடையோ இல்லை இப்படி தான் இருக்கணும்னு நண்பர்கள் சொல்கிறனாலேயோ அவங்க வந்து அதிலே நின்றுடுறாங்க. அடுத்தது போகிறதுக்கு தெரியல அவங்களுக்கு. இது ஒரு 6 மாத காலம் நம்மளை கஷ்டப்படுத்த தான் செய்யும். அதில் வந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் அந்த காலம் வந்தவர் இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இன்னொரு புத்துணர்ச்சி வரும், இன்னொரு புது காதலும் வரும். ஒரு காதல் தான்லாம் அந்த காலத்துலலாம் நாங்களாம் கூட உண்மையாக நம்பினேன் நான். அந்த மாதிரி காலத்தில் படத்தில் தான் காட்டுறேன். விஜய் ஒரு படத்தில் தான் சொல்லுவார், ஒரு காதல் அந்த கோலத்தை திரும்பி இதை அழிக்க முடியாது. அப்போ அப்படி தான் போல இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு லவ்னு வேறு ரொம்ப ஏற்றி விட்டுருவாங்க. அந்த ஃபஸ்ட் லவ் தான் முக்கியம் அப்படின்னு. ஒன்றுமே உண்மை கிடையாதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், எதுவுமே உண்மை கிடையாது. எந்த காலத்துலையும் எப்போவுமே அது வந்து வரதான் செய்யும் காதல். இன்னொருத்தக்க தப்பாக நினச்சிருவாங்க, நான் இவர்கிட்ட இருக்கும்போதே கூட இன்னொருத்தர் மேலே காதல் வருதும்பாங்க. வரதான் செய்யும். இட்ஸ் அ இமோஷன், இட் கேன் கம் வித் எனிவன். பட் நான் இவங்ககிட்ட கமிட்டடாக இருக்க போகிறேன், நான் அவங்ககிட்ட போக மாட்டேன்றது நம்ம தான் தெளிவாக இருக்கணும். ஸோ காதலுங்கிறது மல்டிபிள் டைம்ஸ் வரலாம், ஒரு நாள் இருக்க போது கூட வரலாம். ஸோ இதை வந்து ரொம்ப நம்ம செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் லவ் அப்படிங்கிறது. பட் அதோடைய ரிப்பர்கஷன்ஸ் இவ்வளோ தூரம் அதை நம்மளை வந்து டைவர்ட் பண்ணி உங்கள் கோலில் இருந்தோ இல்லை உங்கள் சந்தோஷம் அப்படிங்கிற கோல் கூட வேணாங்க, விட்டுருங்க. நீ சந்தோஷன்ற ஒரு விஷயத்துலேருந்து உன்னை இழுத்து கொண்டு போய் எங்கேயோ மூலையில் உட்கார வைக்கிது. சில பேர் போதை மருந்துக்கெலாம் அடிமையாகிற அளவுக்கு போயிடுறாங்க, அப்புறம் தற்கொலைக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து உன்னை அழிக்கிறது ஒரு காதலாக இருக்கக்கூடாது. ஒருத்தன் காதல் இருக்கும்போது அவன் நிம்மதி இழந்து எல்லாத்தையும் இழந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கானா அது பேர் காதலே கிடையாது. காதலுங்கிறது உங்களை உயர்த்தணும். அந்த உறவில் நீ இருக்கும்போது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கணும், உன்னோட பெஸ்ட் செல்ஃப் வெளியில் வரணும், பர்சனாலிட்டி டெவலப் ஆகணும். அதெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதுக்கு ஃபுல்லாகவே பாசிட்டிவாக அப்படியே பறந்துகிட்டே இருக்க மாட்டோம், டவுன்ஸ் இருக்கும். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா உன்னோட ஆளுமை இம்ப்ரூவ் ஆயிருக்கா, உங்களுடைய சந்தோஷம் அதிகமாக இருக்கா, உங்களால் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடிஞ்சிருக்கா, இது தடங்கள்லாம் இல்லாமல் உன்னை தள்ளி பெரிய லெவலுக்கு கொண்டு போகுதா அப்படின்னா அந்த காதலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால்
இந்த காதலுக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு இந்த அழுகையே வருது, நைட் ஆனால் லோன்லி ஆகிடுது, அவங்க இல்லைன்னா எனக்கு பதட்டம் ஆகுது, அவங்க மெசேஜை பார்க்கலன்னா எனக்கு இப்படி இருக்குன்னா அது பேர் காதல் இல்லை, இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்டில் இருக்காங்க. சில பேர் கையெல்லாம் அறுத்துப்பாங்க, அப்போ தான் அது காதல் அப்படின்னு. இதெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி கையை அறுத்து கல்யாணம் பண்ண போனலாம் புருஷனை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அடுத்த 2 மாதத்தில். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர். அந்த வெறியில் இருப்பாங்க, நம்மளுக்கு நீ என்ன ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, நான் ஒன்று ரிஜெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க விட்டுட்டு போவாங்க. ஸோ அதை பார்த்து இவ்வளோ கிரிஞ்சாக நம்மளை காதலிக்கிறாங்கன்னு சொல்லிலாம் எஸ் சொல்லக்கூடாது. ஸோ காதல் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நான் சொல்கிறதோட உண்மையான காரணத்தை விட நிறைய காரணங்கள் வந்து இன்றைக்கி கற்பிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய சமுதாயம், நம்ம ஊடகங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால. அந்த விஷயத்தை விலக்கி பார்த்து இது ஒரு சாதாரணமாக ஒரு இமோஷனாக பார்த்தீங்கன்னா அதுவும் கடந்து போகும், காதலும் கடந்து போகும்ன்ற மாதிரி களவும் கட்டுற மாதிரி காதலும் கடந்து போகும். இது ஒரு அருமையான எபிசோடு உங்கள் லைஃப்பில் வரும், அதை நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அதோடைய இதை வந்து ஒரு பாசிட்டிவாக நினச்சிட்டு நம்ம போகலாம். அதனால் நான் கஷ்டப்பட்டேன், நான் துயரப்பட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறீங்கன்னா அப்புறம் வந்து தென் இட்ஸ் நாட் ஆக்சுவலி லவ். இட் வில் பி தேர், அந்த பெயின் இருக்கும், அது வந்து ஒரு 6 months உங்களை வந்து அந்த டிப்ரெஸ்ட் ஃபீலிங்கில் இருக்கும், அதுக்கப்புறமா அடுத்தது நம்ம போயிடுவோம். ஸோ இதுதான் என்னோடய உளவியல் பார்வையில் நான் காதல் அப்படின்னா நிறைய பேருக்கு அது சப்புனா இருக்கும், என்னங்க இவ்வளோதானா அப்படின்னு. பட் அதை நம்ம நினச்சி அது கூட நிறைய இப்போ காஃபின்றது ஒரு சாதாரண ஒரு பானம் தான். இதே இது நம்மளுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச நண்பர்களோட சாப்பிடும் போதோ இல்லை ஒரு பிடிச்ச பாட்டி கூட நம்ம குடிக்க அந்த சைல்ட்ஹுட் மெமரியோ போது அது அவ்வளோ நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி காதல்ன்ற விஷயத்தை வந்து இவ்வளவோ ஆட் பண்ணதுனால அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதனால் நிறைய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தவங்களுக்கு காதல்னாலே எரிச்சல் வரும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் காதலில் இருக்கிறவங்க திடீர்னு அந்த சாக்கடை பார்த்தா கூட அருவி மாதிரி தோணும். இதே இது காதல் இல்லைன்னா அது வந்து என்னடா இவ்வளோ நாத்தடிக்குது, உலகமே மாறி தெரியும், அவங்க கண்ணுக்கு வைரமுத்து பாடல்கள் மாதிரி தான் தெரியும். பட் அப்போ நீ எப்போவுமே காதலில் இருந்து யார் கூடனா உங்களோட காதலில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறவும் முடியும், ஒரு சரியான துணையை தேர்ந்தெடுக்கவும் முடியும். இன்றைக்கி இன்செக்யூர் இந்த ஒரு பொண்ணுங்க வந்து கமிட்மெண்ட் ப்ராப்ளத்தில் நிறைய வந்து ப்ராப்ளம் ஆகுது, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீ எங்கே போயிட்டியா, வீட்டுக்கு போயிட்டியா, இதெல்லாம் காதல்னு முதல்ல நினைக்கிறாங்க பெண்கள். கரெக்டாக இதுக்கு போயிட்டியா, சாப்பிட்டியா, எல்லாம் நான் கவனிக்கிறேன். இதே 2 மாதம் கழிச்சு இதே கேட்டால் என்னை ஏன் துணக்கிற, என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட மாட்டியா அப்படின்னுவாங்க. அதே தான் இவன் பண்ணிகிட்டு இருப்பான். பட் ஷீ நீட்ஸ் அட் ஸ்பேஸ் சடன்லி. ஸோ அதெல்லாம் நம்ம காதல் நினச்சக்கூடாது. எப்போவுமே காதலுங்கிறது செக்யூராக இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு இடைவெளி கொடுக்கணும், அதே நேரத்தில் அவங்களும் வந்து இருக்கணும். செக்யூராக இருக்கிறவங்க வந்து டிபெண்டும் ஆவாங்க, அவங்க வந்து இல்லாத போதும் சந்தோஷமாக இருக்க முடியணும். 24 மணி நேரம் நான் கூடவே இருக்கிறது தான் காதல்னா அப்படி கிடையாது. பிரியும் போது நான் அப்படியே அழுறேன் கதறேன் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா அது பேர் இன்செக்யூர். அதாவது நீ அட்டைப்பூச்சி மாதிரி பிடிச்சி வச்சுட்ருக்கீங்க அவங்களான்னு அர்த்தம். அவங்க இல்லாமலும் ஏங்க தெரியணும், அவங்க கூட சார்ந்து இருக்கணும் தெரியும். சில பேர் காதல் வாங்க அவங்ககிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்க மாட்டாங்க, அப்படி இருக்கக்கூடாது. யூ கேன் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்ஸ், எல்லாமே கேட்கலாம், ரெக்வஸ்ட் பண்ணலாம், எல்லாமே அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க இல்லாமலும் என்னால் இண்டிபெண்ட்டாக இயங்க முடியும், அவங்க இல்லைன்னா நானே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ படத்துலலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து காதல் கிடையாது, அது வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம். ஸோ இதுதான் என்னுடைய பார்வையில் காதல் அப்படிங்கிறது. காதல் பற்றி நிறைய விஷயம் பேசணும். அட் தி எண்டில் அது ஒரு அட்ராக்ஷனாக இருந்தாலோ இல்லை நிஜமாவே காதலாக இருந்தாலும் கூட அவங்க இல்லைன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும், பிரேக்கப்க்கு அப்புறம் எனக்கு வலிக்கும். அப்படிங்கும்போது அதை என்னெல்லாம் பண்ணி ஓவர் கம் பண்ணலாம்? இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். டிப்ரெஷன்றது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நம்ம எதுக்கு ரொம்ப வேல்யூ பண்ணுறோமோ அது நம்மளை விட்டு போகும்போது நம்மளுக்கு வரதான் செய்யும். ஸோ அது என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இந்த நேரத்தில் வந்து நீ என்ன இழந்திருக்க பாரு, என்னெல்லாம் உன் வாழ்க்கையில் முக்கியமோ அதை நீ இழந்துட்ட பாரு, அதை இழக்காமல் இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும், இவ்வளோ தான் அந்த மெசேஜ் சொல்லுது. அந்த காதல் தோல்விங்கிறது என்ன சொல்லுதுன்னா, ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க கூட இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டோப்பமீன் இந்த விஷயம் நியூரோ டிரான்ஸ்மிட்லாம் சுரந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ அதில் அவங்க இல்லைன்னொன்னே அதெல்லாம் சுரக்காமல் லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஃபைனலி கெமிக்கல்ஸ் தான். அப்படி இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை நீங்கள் எதில் அடைஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம டைவர்ட் பண்ணணும் நம்ம அட்டென்ஷனை. இப்போ வந்து இது இருக்குமா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மூவ் ஆன் பண்ணிவிடுவோம், சரி மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். பட் அவங்க இருக்காங்கன்ற போது என்னைக்காவது வந்துருவாங்கன்னு தயவு செஞ்சு காத்துட்ருக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிளியராக ஒரு தடவை பேசிக்கோங்க, இஸ் இட் கோயிங் டு ஒர்க் அவுட் ஆர் நாட், இருக்க முடியுமா, என்னோட நீ வாழ முடியுமா அப்படிங்கிறத ஒன் லாஸ்ட் டைம் ஒரு க்ளோஷர் கொடுக்குற மாதிரி கேட்டுக்கோங்க. அந்த நேரத்தில் அவங்க குழப்பிட்டே இருந்தாங்க அப்படின்னாலும் இட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. இன்னும் 1 வருஷம் நடக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரிலாம் பதில் சொன்னாங்கன்னா நம்பிடக்கூடாது. நம்ம உண்மையாக உங்களை மேலே நேசிக்கிறாங்கன்னா உங்களை வந்து தொங்கலில் விடவே கூடாது. கண்டிப்பாக என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவை அவங்க கொடுக்கணும். அந்த முடிவை கொடுக்க முடியலன்னா நீங்கள் ஏதாவது கற்பனையில் அசியூம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய அந்த டிரான்சிஷன் வில் டேக் மோர் டைம். இல்லை இவங்க வரவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்ற போது இருக்கும்போது இதையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஃபீலிங்கை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியாதானா. நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு ஒரு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அடுத்த பட்டனுக்கு நம்ம ஆன் பண்ண முடியாது. அந்த ஃபீலிங் பெயின்ஃபுல்லாக இருக்கும், இமோஷ்னலியாகவும் இருக்கும், ஃபிசிக்கலாக கூட பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதை அப்படியே அக்னாலேஜ் பண்ணி லெட் கோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்குள்ளாரவே போகக்கூடாது. முக்கியமாக இந்த மாதிரி தருணங்களில் உங்களை ஆக்கியபை பண்ணிக்கோங்க, சும்மா இருக்கக்கூடாது. மெயினாக லோன்லினஸ் அவாய்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறதா, பிடிச்சிருக்கோ இல்லையோ புஷ் யுவர் செல்ஃப். பிடிக்காது, ஆக்சுவலாக வெளியில் போகிறதுக்கே பிடிக்காது, வீட்டில் தான் உட்காந்துருக்கணும், தனிமையில் தான் இருக்கணும்லாம் உங்களுக்கு தோணும். பட் அதெல்லாம் பண்ணாமல் புஷ் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணணும் இவங்க வெளியில் கொண்டு வரதுக்கும்.
ஒரு ஆர்வமாக பேசுகிறது. சில பேர் இந்த தனிமையை தாங்காமல் தான் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் குதிச்சிருவாங்க. அங்கே தப்பாக போயிடும். அது ரீபவுண்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அப்படியும் அவசரப்படாதீங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா யூ ஷுட் கிவ் சம் டைம் டு ஹீல். அந்த டைம் வந்து இதுவும் கடந்து போகும்னு மட்டும் அடிக்கடி அந்த பெயின் வரும்போதெல்லாம் அதில் இருக்க பாசிட்டிவ் விஷயத்தை யோசிச்சுக்கலாம். நம்ம நல்லா இருந்தோம், இவங்களோட நல்ல ஒரு விஷயம் தான் இருந்தது. கெட்ட விஷயம் நடந்தால் அதை யோசிக்காதீங்க. நல்லா நமக்கு போச்சு, எல்லாமே நல்லா இருந்தது, ஓகே இந்த விஷயம் வந்து எதுக்காகவோ இது நடக்கலை அப்படின்ற போது அது கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஹவு டு சீ இட் இன் அ பாசிட்டிவ். இப்போ கோவிடே நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்க வேண்டிய நிலைமை இருந்ததுனால இந்த பிரிவுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். இது ஒருவேளை நடந்திருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கனால இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு காரணம் கொடுத்து இதோட பெட்டர் திங்ஸ் ஆர் அவைட்டிங் மீ இருக்கலாம், அவங்களுக்கும் அது பெட்டர் திங்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை தான் நம்ம வந்து மாற்றி அமைக்கணும். இந்த எண்ணங்களுக்குள்ளே மூழ்காமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் தனிமையை விட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது வரவே கூடாதுங்க, எனக்கு இந்த நெகட்டிவ் ஃபீலிங்கே வரக்கூடாதுன்னு இந்த ஆல்கஹால் ட்ரக்ஸுக்கு போகாமல் இதை கடந்துக்காக போக முடியாது. இப்போ வந்து கண்டிப்பாக அந்த உணர்வுகள் வரதான் செய்யும். அதை வந்து எப்படி நாங்கள் சைக்காலஜி சொல்லுவோம்னா, பாருங்கள், அக்னாலேஜ் அண்ட் லெட் கோ. அதுக்குள்ளே போகாமல் பார்த்துட்டு மைண்ட்ஃபுல்லாக அந்த பெயின் வந்து ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். அதை தாண்டிலாம் போக முடியாது. ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம பேண்டேட் போட்டு தான் ஆகணும். ஸோ அதை ப்ராசஸ் பண்ணால் எஸ்கேப் பண்ணுவாங்க சில பேர். எனக்கு இந்த பெயின் வேண்டாம், நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன். ஃபேஸ் இட் கன்ஃபரண்ட் தட் பெயின். அதை பார்த்துட்டு அதை சீக்கிரமாக எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அதை விட்டு கடந்து அடுத்ததுக்கு நம்ம போகலாம். இது எண்டு கிடையாது. இந்த சொசைட்டி டீச் பண்ணோம் நிறையா, பிரேக்கப்னா அப்படி இப்படிலாம், அதெல்லாம் வந்து பொய் அப்படிங்கிறதையும் இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் அடுத்த ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இருக்குது, நம்மளால் போக முடியும். இது ஒரு பேஜ் இன் மை எபிசோட் இன் மை லைஃப் தட் ஹஸ் கம் டு அன் எண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா இதை வந்து ரொம்ப கிரிஞ்சாக எடுக்காமல் நமக்கு எடுத்துகிட்டு இதையும் கடந்து போயிட்டே இருக்கலாம். மேம், எங்களோட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக பதில் சொன்னீங்க. எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வந்து நான் பேசியிருக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி வீடியோஸோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் இதில். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.